சார். இப்போ என்ன இதை பாருங்க, ரமேஷ் கவர் a 2/3 of certain distance at 4 km per hour and remaining 5 km per hour he takes 42 minutes in all. The distance என்னன்னு ஏன்னா அது ரமேஷ்னு ஒருத்தன் இருக்கான், எவ்வளோ தூரத்தை கடக்கிறத பார்த்தீங்கன்னா அதில் 2/3 வந்து 4 km per hourல போகிறான். பேலன்ஸ் இருக்குது 2/3 போயிட்டா பேலன்ஸ் என்ன 1/3 வந்து 5 km per hourல போகிறான். போனால் அவன் மொத்தமாக அந்த டிஸ்டன்ஸை எடுக்கிறதுக்கு 42 நிமிஷம் எடுத்துக்கிறான். அப்படின்னா அவனுடைய டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்கணும், எவ்வளோ தூரத்துலேருந்து கடந்தான்னு எடுக்கிறான். இப்போ நம்ம டிஸ்டன்ஸ் என்னது நமக்கு தெரியாது, அது எக்ஸ்னு. ஓகேவா? இப்போ வந்து இப்போ டைம் எவ்வளோ எடுத்திருக்கான்? 42 minutes. ஸ்பீடு என்ன கொடுத்துருக்கான்? ஸ்பீடு வந்து 4 km per hour, பேலன்ஸ் வந்து 5 km per hour. சரி, இப்போ வந்து இந்த டிஸ்டன்ஸ் என்ன பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து 2/3 ஓகேவா? இன்னொரு டிஸ்டன்ஸு 1/3 x. ஓகேவா? இந்த ரெண்டு டிஸ்டன்ஸ் இருக்கு, ரெண்டு டிஸ்டன்ஸையும் கூட்டினா தான் இன்னொன்று. இது டிஸ்டன்ஸ், இது ரெண்டு டிஸ்டன்ஸ். டைம் என்ன ஃபர்ஸ்ட் ஒனுக்கு, சாரி டிஸ்டன்ஸ் இதோட ஸ்பீடு என்ன ஃபர்ஸ்ட் ஒனுக்கு 4 km, ரெண்டாவதுக்கு 5 km. இது ரெண்டுத்தையும் கூட்டினா எவ்வளவு வருது? ஒட்டு மொத்தமாக அவன் போன மினிட்ஸ் கிடைச்சிருமா? இப்போ இதையும் இதை என்ன செய்வீங்க? இந்த 2/3 1/3 இதை எப்படி மாற்றோம்? அப்படியே கீழே இறக்க வேண்டியதான், அப்படியே கீழே இறக்க வேண்டியதான். ஓகேவா? இதை 3 மேலே 2 மேலே வச்சுக்கிட்டு அப்படியே 3 கீழே இறக்க வேண்டியது. இதில் 4ஆல் பெருக்கிங்க, 5ஆல் பெருக்கிங்க. ஓகேவா? கீழே இருக்கனா புரியலன்னா இதால் பெருக்கிங்க, இதால் பெருக்கிங்க. பெருக்கி போடுங்க. 2x divided by 12 plus 1x 50 equal to 40. இப்போ இதையும் அடித்தா எவ்வளோ வருது? எவ்வளோ வருது? 6 வரும். x 1x equal to 6 plus 1x equal to 50 equal to 42. ஓகேவா? போட்டலாமா? இப்போ என்ன செய்யலாம்? அடுத்த கட்டம் ரெண்டு டிஃப்ரெண்டாக இருக்குது பேஸு. எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் எடுத்தால் எவ்வளோ வரும்? 30 எடுக்கணும். இதுக்கு 5க்கும். ஓகேவா? இதை 5ஆல் பெருக்குனா 30 வரும். என்ன செய்யணும்? 5x plus 2x equal to 42. ஓகேவா? இப்போ என்ன செய்வோம்? இவரை பெருக்கி இங்கே கொண்டு வந்துருமா? இப்போ அடுத்த கட்டம் என்ன நம்ம செஞ்சிருக்கோம்? இதை வந்து நீங்கள் இப்படியே போகக்கூடாது, இந்த இடத்துல இப்படியே கொண்டு பெருக்கக்கூடாது. என்ன செய்யணும்? நீங்கள் டிவைடட் பை 60 இதை மினிமைஸ் பண்ணால் எவ்வளோ வருது? ஆமாம், 60 நிமிஷம்ல இது 7/10 வரும். இந்த இடத்துல நீங்கள் அப்படியே போட்டு வேல்யூ கிடையாது. இதா 42ங்கிறது வேல்யூ கிடையாது, மினிட்ஸில் இருக்கு. அதை நீங்கள் எவ்வளவு ஹவர்ஸுக்கு எத்தனை மினிட்ஸ்ன்னு மாற்றணும். அப்படி போட்டிங்கன்னா இங்கே என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா என்ன வருது? இது இங்கே போணுச்சுன்னா 3 மேலே இன்ட்டு பண்ண 21 வருமா சார்? மேலே அந்த 30 கொண்டு இங்கேயே முடிச்சுருங்க சார். இங்கே 70/10 இருக்குல்ல சார், இந்த 30 எங்கே போயிடும்? இப்போ இங்கே போட்டுருங்க, இதை போட்டுருங்க, ஒரு ஸ்டெப்பை எக்ஸ்ட்ரா போட்டுருங்க. 5x plus 2x equal to 7/10. இதை நீங்கள் இங்கே பெருக்கிடுங்களா? இதெல்லாம் பெருக்கிடுங்க, இதால் பெருக்கிடுங்க. இதையும் இந்த 0 கட் பண்ணிடுங்க. ஓகேவா? இந்த 0 கட் பண்ணிட்டீங்கன்னா என்னாச்சு? உங்களுக்கு வெறுமனே இதாக இருக்கும். இங்கே போய் இதை இங்கே தூக்கி போட்டிங்கன்னா எவ்வளோ ஆயிடுச்சு? 5x plus 2x equal to 21 ஆயிடுச்சு. இப்போ ரெண்டுத்தையும் கூட்டினா 7x equal to 21, x equal to 3. புரியுதா? இங்கேயே மினிமைஸ் பண்ணிங்க. இந்த 0 பேஸில் இருக்கிற 0 காமனாக உள்ளதை எலிமினேட் பண்ணிவிட்டு போட்டுருங்க.